30வது ஸ்லோகம். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி புத்தே சா பார்த்த சாத்விகி. சென்ற ஸ்லோகத்தில் புத்தி திருதி என்ற இரண்டு கருத்தை பகவான் 3 குணங்களின் அடிப்படையில் விளக்கி கூறுகின்றேன் என்று கூறினார். அதில் இப்பொழுது புத்தியானது எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே பகவான் ஞானத்தை 3ஆக கூறியிருக்கின்றார். அது புத்தியில் இருக்கின்ற ஒரு விதமான அறிவு. அந்த அறிவும் ஆத்ம விஷயமான அறிவு, தத்துவ சம்பந்தமான அறிவு. அந்த அறிவை பகவான் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று கூறினார். ஆத்மா ஒன்று, ஏகம், அத்வைதம் என்ற அறிவு உடையவர்களுக்கு சாத்விக ஞானம் என்றும், ஆத்மா பல என்று நினைப்பவர்களுடைய அறிவு ராஜசம் என்றும், ஆத்மா உடல் என்று நினைப்பவர்களுடைய அறிவு தாமசம் என்று சொன்னார். இங்கு இந்த அறிவு ஏற்படுகின்ற நம்முடைய சாமான்யமான புத்தியை பற்றி பேசுகின்றார். இந்த புத்தி என்பது பொதுவான அனாத்ம விஷயத்தை அல்லது சாதாரணமான அறிவு, எல்லா விதமான அறிவும், ஆத்ம அறிவை தவிர மற்ற அறிவை பற்றி இங்கு பகவான் பேசுகின்றார். அனாத்ம விஷயம் அல்லது விவேக சக்தி அல்லது பொதுவாக புரிந்து கொள்கின்ற சக்தி. எதை பற்றியது என்றால் சாதனா சாத்தியத்தை பற்றியது. வாழ்க்கையில் எது சாதனை எது சாத்தியம் என்பது. பிறகு நாம் காமன் சென்ஸ் என்று சொல்வோம். காமன் சென்ஸ் என்றால் பொதுவான ஒரு அறிவு. அந்த அறிவை பற்றி, பிறகு ஜட்ஜ்மெண்ட், ஒன்று சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளுதல். ஒருவர் நம்மிடம் ஒரு கருத்தை கூறினார், என்ன எண்ணத்தின் அடிப்படையில் அப்படி பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளுதல் என்று பொதுவான அறிவை பற்றி பகவான் பேசுகின்றார். எப்படிப்பட்ட புத்தி சாத்விகமான புத்தி என்பதற்கு நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? வெளியிருக்கின்ற சூழ்நிலையும் அல்லது வெளியிருக்கின்ற விஷயமும் மனதில் இருக்கின்ற எண்ணமும் சமமாக இருந்தால் அது சாத்விகமான புத்தி. அதாவது விஷயமும் விருத்தியும் சரியாக இருந்தால் அது சாத்விகமான புத்தி. வெளியே என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம் நம்முடைய விருத்தியில் இருந்தால் அது சாத்விகம். மிக சுருக்கமாக கூறினார், நம்ம வெளியே கயிற்றை பார்க்கின்றோம், நம்ம மனதிற்குள்ளேயும் கயிறுங்கிற எண்ணம் ஏற்பட்டால் அது சாத்விகமான புத்தி, சம்யக் ஞானம், சரியான அறிவு. ஒருவர் ஒரு விதமான பாவனையுடன் நம்மிடம் பேசி இருக்கின்றார். அவர் என்ன நோக்கத்துடன் பேசியிருக்கின்றார்ங்கிறத அப்படியே புரிந்து கொண்டால் அது சாத்விகமான புத்தி. அந்த நோக்கம் தவறாக இருந்தால் அதை தவறுன்னு நம்ம புரிஞ்சிட்டா அது சாத்விக புத்தி. அவருடைய நோக்கம் சரியாக இருந்தால் சரின்னு புரிந்து கொண்டால் அது சாத்விகமான புத்தி. இப்போ சாத்விகமான புத்தி என்றால் எல்லாவற்றையும் சரி என்று புரிந்து கொள்வதல்ல, சரியை சரி என்றும் தவறை தவறு என்றும் புரிந்து கொண்டால் அது சாத்விகம். வெளியே எப்படி இருக்கோ அதை அப்படியே புரிந்து கொண்டால் அது சாத்விகமான புத்தி. அதாவது சூழ்நிலையை சரியாக பொருள்படுத்தினால் அது சாத்விகமான புத்தி. ஒருவர்
ஒரு சிஷ்யனிடம் கோவப்பட்டுட்டு என்ன சொல்லிட்டார், இனிமேல் என் மூஞ்சியில் முழிக்காதுன்னு சொல்லிட்டார். அது ஏதோ அந்த நேரத்தில் குருவுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே சிஷ்யன் என்ன பண்ணிட்டார், விரதம் எடுத்துட்டார், சாகிற வரைக்கும் அவர் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் அப்படி. ஒரு குருவாக இருப்பவருக்கு சிஷ்யனிடம் கோவப்படுறதுக்கு கூட உரிமை இல்லையா என்ன? இவர் என்ன பண்ணிட்டார், வாச்சியார்த்தத்தை எடுத்து கொண்டார். அப்போ இவருடைய புத்தி எப்படி, அவர் அப்படியே இருந்தார் கடைசி வரைக்கும், குரு மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு பெரிய விரதம். காரணம் என்னன்னா, இதுதான் ராஜசம் தாமசமான புத்தி. இதை எப்படி பொருள்படுத்தணும், ஏதோ ஒரு நேரத்தில் அவருக்கு கோபம் வந்து விட்டது, தெரியாமல் சொல்லிவிட்டார். அவர் உண்மையிலேயே அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் மீன் பண்ணலை அப்படின்னு புரிந்திருந்தால் சரியான ஜட்ஜ்மெண்ட். அதை விட்டுட்டு அவர் வாயில் என்ன சொன்னாரோ அதையவே எடுத்துட்டு அதிலேயே உறுதியாக இருந்தால், அடுத்தது பார்க்க போகிற உறுதியை பற்றி, இது தாமசமான உறுதி. இந்த உறுதி இருக்கே, இந்த பிடிவாதம், இதுவும் தாமசம். இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கே, அவர் அதைத்தான் சொல்கிறாருன்னு சொல்லி, அதுவும் தாமசம் அல்லது ராஜசம். அப்படி ஒரு சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டால் அது சாத்விகமான புத்தி. சிம்பிளாக சொல்லணும்னா சம்யக் ஞானம், சரியான அறிவு. சரியான அறிவுனா விஷயம் எப்படியோ சூழ்நிலை எப்படியோ அதை அப்படியே நாம் புரிந்து கொண்டால் அது சாத்விகமான புத்தி. அந்த சூழ்நிலையை சிலவற்றை பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். சில விஷயங்களை உதாகரணமாக இங்கு சொல்கின்றார். இங்கு சொல்கின்ற விஷயத்தில் மட்டும் இருக்கின்ற அறிவு சாத்விகம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா விஷயத்திலும் சரியாக புரிந்து கொண்டால் அது சாத்விகமான புத்தி. அதில் சில உதாகரணங்கள் இங்கு கொடுக்கப்படுகின்றது. இது போன்ற விஷயங்களில் இருக்கின்ற சரியான அறிவு அப்படின்னு இங்கே எக்ஸாம்பிளை தான் பகவான் கொடுக்கின்றார். நம்ம இதிலிருந்து அனைத்தையும் சேர்த்து கொள்ளணும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களையும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளுதல். நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா எல்லா அனர்த்தத்துக்கும் மூலமாக இருக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறது தான். சில உறவுகள் முறிவதற்கு காரணம், சங்கடங்களுக்கு காரணம், வாழ்க்கையில் தோல்விகளுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இடத்துல சாத்விகமான புத்தி இல்லாததுனால தான், தவறாக புரிந்து கொள்வதனால தான். தவறாக புரிந்து கொள்வதனுடைய விளைவு தவறான அணுகுமுறை, தவறான செயல்கள். ஆகவே எல்லாம் தவறாகவே போகும். இந்த புத்திங்கிறது நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரூட்டு போல, ரூட்டை மாறிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், தவறான திசையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி புத்தி மட்டும் மாறி தவறான ஜட்ஜ்மெண்ட் போட்டதற்கு பிறகு அதுக்கப்புறம் நடு ரோட்டில் தான் போகிறேன், எந்த விதமான தப்பும் இல்லாமல் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னாலும் தவறான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அப்படி புத்தி மிக மிக முக்கியம். புத்தியினுடைய அருமையை பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். புத்தி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியங்கிறது, அந்த புத்தி முதலில் நமக்கு தேவை. ஆகவே பகவான் புத்தியை இங்கு எடுத்து கொண்டுள்ளார். இப்போ சிலவற்றை உதாரணமாக சொல்கின்றார். இந்தந்த விஷயத்தில் இருக்கின்ற சரியான அறிவு என்னென்னலாம் பகவான் கூறுகின்றார். பிரவிருத்திம்ச நிவிருத்திம்ச, பிரவிருத்தியை பற்றிய ஞானம், நிவிருத்தியை பற்றிய ஞானம். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் சில உதாகரணங்கள் தான். இதை வைத்துக்கொண்டு அனைத்தும்னு நாம் புரிந்து கொள்ளணும். இங்கே பிரவிருத்தி என்றால் கர்ம மார்க்கம், நிவிருத்தி என்றால் சந்நியாச மார்க்கம். எது கர்ம மார்க்கம் என்று சரியாக புரிந்து கொள்ளுதல், எது சந்நியாச மார்க்கம் என்று சரியாக புரிந்து கொள்ளுதல். அதாவது இங்கு சில சாதனைகளை எல்லாம் குறிப்பிடுகின்றார். இந்தந்த சாதனைகளை சரியாக புரிந்து கொள்ளுதல். பிரவிருத்தி மார்க்கம்னா செயல். இப்போ கர்மயோகம்ங்கிறது பிரவிருத்தி மார்க்கம், சந்நியாசம்ங்கிறது நிவிருத்தி மார்க்கம் என்று. சந்நியாச மார்க்கம்னா என்ன, அதனுடைய கடமைகள் என்ன, இல்லற மார்க்கம்னா என்ன, பிரவிருத்தி மார்க்கம்னா என்ன, அந்த மார்க்கத்தில் இருக்கின்ற கடமைகள் என்ன என்று சரியாக புரிந்து கொள்ளுதல். அடுத்தது கார்யா காரியே. கார்யா காரியம்
என்றால் காரியம் அகாரியம். கார்யா காரியே, காரிய அகாரியே. இங்கு காரியம் என்றால் எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஞானம். காரியம். அகாரியம்னா எதை செய்யக்கூடாது என்கின்ற ஞானம். காரியம்னா விகிதம் கர்ம, சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல்களெல்லாம் எவைங்கிற ஞானம். அகாரியம்னா பிரதிஷித்தம் கர்ம, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய சரியான அறிவு. சுராம் ந பிபேத் அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. மதுவை அருந்தாதே, இது என்னன்னா அகாரியம், செய்யக்கூடாது. அப்படி சாஸ்திரம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது அகாரியம். காரியம் என்றால் எதெல்லாம் நம்ம செய்ய வேண்டுமோ அது காரியம். இனி ஒரு பொருள், காரியம் என்றால் ஸ்வதர்மம், என்னுடைய கடமை என்ன, அதை நல்லா தெரிந்திருக்க வேண்டும். அகாரியம்னா பரதர்மம், என்னுடைய கடமை என்ன அல்ல, எது என்னுடைய கடமை அல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு. பல சமயங்களில் இந்த மாதிரி நம்ம வாங்கி கட்டிக்கோம், நீ ஏன் அதில் தலையிட்ட, உனக்கு அதில் எந்த சம்பந்தம் இல்லையேன்னு. அப்படி சம்பந்தம் எனக்கு இல்லாதது என்னன்னு தெரிஞ்சு அதில் தலையிடாமல் இருத்தல். பிறகு நீ ஏன் இதை செய்யலைன்னு சொல்லுவார்கள். அப்போ எதை செய்யணுமோ அந்த அறிவு. இப்போ காரியம் அப்படின்னா கர்த்தவியம், எனக்கு இப்பொழுது கடமை என்ன, என்னால் செய்யப்பட வேண்டியது என்னங்கிற ஒரு அறிவு. இதுவே எல்லாமே கவர் ஆயிரும். நம்ம காலையில் எழுந்து தூங்க போகிற வரைக்கும் நாம் என்னென்னலாம் நம்முடைய டியூட்டி இருக்குது, எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ரெண்டே சொற்களில் அடங்குகின்றது. அதை பற்றிய சரியான ஞானம். எது என்னுடைய கடமை, இப்பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளுதல். அகாரியம்னா எதை செய்யக்கூடாதுங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அடுத்த சொல் பயாபயே, எதை கண்டு பயந்து கொள்ளணுங்கிற அறிவு. அபயம்னா எதை கண்டு பயந்து கொள்ளக்கூடாது என்ற அறிவு. பயத்தை பற்றி அபயத்தை பற்றிய ஞானம். இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா, எதை கண்டு பயந்துக்கணுமோ அதை கண்டு பயந்து கொண்டால் அது சாத்விகம்ங்கிறார் பகவான். எதை கண்டு பயந்து கொள்ளக்கூடாதோ அதை கண்டு பயந்து கொள்ளாமல் இருந்தால் அது சாத்விகம். அப்போ பயம் இருக்கலாமா அப்படின்னா, அபயம்ங்கிறதா மோட்சம்னு சொல்கிறோமே அப்படின்னா அது கடைசி நிலை. ஆரம்ப காலத்தில் நமக்கு பயம் இருப்பதில் தவறில்லை. இங்கே எது சாத்விகம்னா, எதை கண்டு பயந்துக்கணுமோ அதை கண்டு பயந்து கொண்டால் அது சாத்விகம். எதை கண்டு பயப்படக்கூடாதோ அதை கண்டு பயப்படாமல் இருந்தால் அது சாத்விக ஞானம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது அனர்த்தத்தை கொடுக்குமோ அதை கண்டு நம்ம பயந்துக்கணும். முக்கியமாக துஸ்சங்கம் அப்படின்னு சொல்கிறது. பெற்றோர்களெல்லாம் எதை கண்டு பயந்துக்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டு பயந்துக்கிறாங்க. நீ இந்த ஃப்ரெண்டோட சேராதுன்னு. அந்த வீட்டில் அதையவே சொல்கிறாங்க, நீ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சேராது. பிறகு இதில் யார்கிட்ட சேர்றது யார்? அப்படி காரணம் என்ன? பெற்றோருக்கு பயம். நீ ஃப்ரெண்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குழந்தைக்கு ரொம்ப இருக்குது. நீ வேறு ஃப்ரெண்டோட தவறான எண்ணத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட சேர்ந்தீங்கன்னா நீயும் அப்படி சென்று விடுவாய். அப்படி அவர்களுக்கு துஸ்சங்கத்தை கண்டு பயம். உண்மையிலேயே இதை பயப்பட வேண்டிய விஷயந்தான். அப்படி வேறொரு இடத்துல சொல்லப்படுகின்றது, அதாவது விஷம் குடிச்சா தான் நம்ம அழிக்கின்றது. விஷயம் திருஷ்டுவா ஏவ, அதை பார்க்கும்போதே நம்மை அழிச்சிருதான். அப்படி ஒருவர் சொல்கிறார், விஷத்தை விட நான் விஷயத்தை கண்டு பயப்படுகின்றேன். விஷயம்னா நமக்கு போகத்தை கொடுக்கின்ற பொருள்கள். அந்த பொருள்களை கண்டு நான் பயப்படுகின்றேன். அது போகத்தை கொடுக்கிற பொருள்னா எதுவாக இருந்தாலும் சரி, பஜ்ஜியாக இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி. காரணம் என்ன? இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜி சாப்பிட்டா இப்படி இருக்கும்னா இது ஏன் ஞாபகம் வருதுன்னா, ஒருவர்கிட்ட கேட்டார், மாலை நேரம் அப்படியே மழை வந்துட்டுருக்கு, இப்போ உனக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு. நான் என்ன எதிர்பார்த்தேன், தியானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரோன்னு. அவர் சொன்னார், மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு.
இது ராஜசமான புத்தி. அப்போ என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு சுவையான பொருளை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம மயங்கி என்ன பண்ணிடுவோம், அதை நம்ம சாப்பிட்டுடுறோம். அப்போ நம்ம அதை கண்டு பயப்படணும். பஜ்ஜியை கண்டு பயப்பட்டால் தப்பே கிடையாது. அதாவது விலகி போயிடணும், பக்கத்தில் கொண்டு வராது அப்படின்னு. எந்தெந்த பொருள்களெல்லாம் நம்ம டெம்ப்ட் பண்ணுமோ, நம்முடைய உணர்வுகளை தூண்டி நம்மை அழிக்குமோ, அந்த விஷயங்களை கண்டு பயந்து ஒதுங்குவதில் தவறில்லை. ஆரம்ப காலத்தில் பயம்ங்கிறது நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மை பாதுகாப்பது தான். யார் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கும்போது, அதாவது டிரைவ் பண்ணும்போது டிராஃபிக்குக்காக ஒழுங்காக ஓட்டிக்கிறார்கள், அங்கே டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்காரான்னு பார்த்துட்டு தான் ஓட்டுறது. காரணம் என்ன? பயத்தினால தான் நம்ம தர்மத்தை பின்பற்றுகின்றோம். தர்மத்தினுடைய பெருமையை உணர்ற வரைக்கும் தர்மத்தை நம்ம பின்பற்றுறதுக்கு காரணம் பயம்தான். பெருமையை உணர்ந்துட்டா பயம் அவசியம் இல்லை. ஆகவே பெருமையை உணராத வரை நாம் பயம்ங்கிறது நமக்கு ஒரு உதவி செய்கின்ற ஒன்று தான். ஆகவே இங்கே பயா அபயம் என்றால் புண்ணியத்தை கண்டு அபயம், பாபத்தை கண்டு பயப்படுதல். பாபத்தை நினச்சி பயப்படுவது, அதர்மத்தை நினச்சா பயம் வருதல், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொய் சொல்கிறது அப்படின்னா மனதில் பயம் வந்ததுன்னா நல்லது, அப்போவாது பொய் சொல்லாமல் இருப்பான். பொய் சொல்லும்போது பயமே வரலின்னு வச்சுக்குவோமே, ரொம்ப சகஜமாக இருந்துட்டான்னா அவன் பொய் தான் சொல்லுவான். இப்போ ஒருவனுக்கு திருடலாங்கிற ஆசை வருது, திருடுறது தவறுன்னு ஒரு பயம் வந்ததுன்னு சொன்னால் அந்த பயமே திருட்டிலிருந்து காப்பாற்றும். அப்படி அதர்மத்தை குறித்த பயம் ஒருவருக்கு உதவி செய்யும். சில பேர்த்துக்கு உண்மை சொல்கிறத பயம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, அதுதான் கூடாதுங்கிறார். அபயம், எதை கண்டு பயப்படணும், எதை கண்டு பயப்படக்கூடாது. கௌடபாதர் சொல்வார், அபயே பயதர்ஷினக, அபயத்தில் பயத்தை பார்க்கின்றார்கள். இப்போ இறைவனை நினைச்சு பயப்படக்கூடாது. ஆரம்ப காலத்தில் பயப்படலாம், ஆனால் உண்மையிலேயே அது அபயஸ்வரூபம். பகவானே சொல்கிறார்ல, யாம் இருக்க பயமேன்னு. அப்போது பயப்படக்கூடாதது எதுவோ அதில் பயப்படக்கூடாது. இப்போ ஈஸ்வரனை கண்டோ தர்மத்தை கண்டோ உண்மை பேசுவதற்கோ உண்மையில் நிற்கிறதுக்கோ நம்ம பயப்படக்கூடாது. அப்போ எதில் அபயத்தை பார்க்கணுங்கிற புத்தி, பிறகு எதில் பயத்தை பார்க்கணுங்கிற புத்தி, அது சாத்விகம். இப்போ ஆரம்ப காலத்தில் நமக்கு பயம் இருந்தால் தவறு கிடையாது, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதர்மத்தை கண்டும் பாபத்திலும் பயம் இருக்க வேண்டும். பிறகு விஷயங்கள், பணத்தை கண்டு பயப்படணும், கீர்த்தியை கண்டு பயப்படணும், புகழ் பணம் இது மாதிரி விஷயங்களை கண்டு உண்மையிலேயே பயப்பட வேண்டியது. காரணம் என்ன? அவைகளெல்லாம் நம்மை அழித்தும் விடலாம். பிறகு எதை கண்டு பயப்படக்கூடாதுன்னா தர்மம், ஈஸ்வரன், சத் சங்கம். அப்படி எதை கண்டு பயப்படணும், எதை கண்டு பயப்படக்கூடாதுங்கிற அறிவு சாத்விகம். இனி இரண்டாவது வரியில் பந்தம் மோக்ஷம் ச, எது பந்தம் என்கின்ற ஞானம், மோக்ஷம் எது மோக்ஷம் என்கின்ற ஞானம். இதுவும் ரொம்ப முக்கியமான அறிவு. உண்மையிலேயே பந்தம்ங்கிறது என்ன, உண்மையிலேயே மோக்ஷங்கிறது என்ன, இந்த அறிவு. மோட்சத்தை அடையிறதுக்கு முன்னாடி எது மோட்சங்கிற அறிவு நமக்கு அவசியம். மோட்சங்கிறது மன நிறைவு தான், பந்தம்ங்கிறது மனதில் இருக்கின்ற ஒரு நிறைவின்மை தான். அதை நம்ம புரிந்து கொள்ளுதல். உடலுக்கு வர்ற வழி பந்தம் கிடையாது, அது இயற்கை. அதனால் உண்மையிலேயே நாம் அதிக பாதிக்கப்படுவதில்லை. பிறகு பந்தம் அப்படிங்கிறது பொறாமைப்படுவது, பிறகு எல்லா விஷயத்திலையும் பயப்படுவது, இதெல்லாம் பந்தம். மோக்ஷங்கிறது மன நிறைவு, திருப்தி, அதை பற்றி அறிவு. இது உதாகரணத்துக்கு பகவான் சொல்லியிருக்கார். இதிலிருந்து நாம் மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எது ஸ்ரேயஸ், எது நமக்கு நன்மையை தருங்கிற அறிவு, எது பிரேயஸ், எது வெறும் இன்பத்தோடு சென்று விடுங்கிற அறிவு. பிறகு ஒவ்வொன்றும் நமக்கு எந்த உணவு நன்மையை தரும், எந்த நண்பர்கள் நமக்கு நன்மையை கொடுப்பார்கள், எந்த புஸ்தகம் நமக்கு நன்மையை கொடுக்கும், எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும், எது பாதை, எது இலக்கு, இதை பற்றிய சாமானிய ஞானம், உலகத்தை பற்றிய பொதுவான அறிவு. பிறகு ஒவ்வொரு சூழ்நிலையையும் சரியாக புரிந்து கொள்ளுதல், ரைட் ஜட்ஜ்மெண்ட், அது சாத்விகம். இங்கே சில உதாகரணங்களை பகவான் கூறினார். பிறகு
யா வேத்தி புத்திஹி சா பார்த்த சாத்விகி. இப்போ இவைகளையெல்லாம் யா புத்திஹி வேத்தி, எந்த புத்தியானது அறிகின்றதோ, எது பிரவருத்தி எது நிவிருத்தி, எது காரியம் எது அகாரியம், எதை கண்டு பயப்படணும் எதை கண்டு பயப்படக்கூடாது, எது பந்தம் எது மோட்சம், இவைகளையெல்லாம் யா வேத்தி, எந்த புத்தி அறிகிறதோ. ஆனால் இந்த இடத்துல பகவான் அந்த சரியான அறிவை போதிக்கலை. எதை கண்டு பயப்படணும் எதை பயப்படக்கூடாதுன்னெல்லாம் போதிக்கலை, பொதுவாக சொல்லுகின்றார். பிறகு அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கே சிலவற்று தெரியும், சிலதெல்லாம் சாஸ்திரத்திடமிருந்து பெரியவர்களிடமிருந்தும் தெரிந்து கொள்கின்றோம். எதை கண்டு பயப்படணும் பயப்படக்கூடாதுன்னு இங்கே உபதேசிக்கப்படவில்லை. எதை கண்டு பயப்படுறது சரியோ எதை கண்டு பயப்படக்கூடாதது சரியோங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிற புத்தி பார்த்த ஹே அர்ஜுனா சா, அந்த புத்தி சாத்விகி, அது சாத்விகமான புத்தி. இப்போ இதில் முக்கியமான கருத்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது, காரியம் அக்காரியம், பிறகு எனக்கு எது நல்லது எது நல்லதல்ல, ஒரு சூழ்நிலையை எப்படி சரியாக புரிந்து கொள்ளுதல், இது சாத்விகமான புத்தி. இதை நம்ம ஒரே ஒரு சொல்லில் சொல்ல வேண்டும் என்றால் சம்யக் ஞானம். சம்யக் ஞானம்னா ரைட் நாலேஜ், சரியான ஞானம். சரியான ஞானம் நமக்கு புத்தியிலிருந்து தான் வரும். ஏன்னா புத்தி இந்திரியங்களை பயன்படுத்தி ஒரு பிரமாணமாக இருக்கின்றது. நம்ம அறிவு இங்கே புத்தி, அந்த கரணம்ங்கிறது அதுவே கரணம்னு சொல்கிறோம். பகிக்கரணங்களை பயன்படுத்தி அல்லது புத்தி சில அனுமானங்களை பயன்படுத்தி தர்க்கத்தை பயன்படுத்தி நமக்கு அறிவை கொடுக்கின்றது. அப்படி அறிவை கொடுக்கும் கருவியை ஒழுங்காக பயன்படுத்தி சரியான ஞானம் நமக்கு வந்தால் அது சாத்விகமான புத்தி. நீ அடுத்த கேள்வி, இந்த சாத்விகமான புத்தியை அடையிறதுக்கு என்ன பண்ணுறது? சாத்விகமான புத்தி அடைஞ்சிட்டா சாத்விகமான ஞானம் கிடைக்கும். சாத்விகமான புத்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார். சாத்விகமான ஆகாரத்திலிருந்து சாத்விகமான யஜ்ஞம் கர்மயோகம், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு சாத்விகமான புத்தியை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையே நம்முடைய புத்தியை சாத்விகமாக மாற்றுவதற்காகத்தான். நாம் உட்கொள்கின்ற உணவு, நாம் செய்கின்ற தவங்கள், பிறகு கர்மயோக வாழ்க்கை, மற்றவர்களுக்கு செய்கின்ற சேவை, இவைகளெல்லாம் நமக்கு சாத்விகமான புத்தியை கொடுக்கும். சாத்விகமான புத்தி என்ன பண்ணும்னா எந்த வழியில் போகணும் எந்த வழியில் போகக்கூடாதுன்னு காட்டும். அதை காட்டினாத்தானே நம்ம போக வேண்டிய வழியில் நம்ம செல்லலாம். ஆகவே நமக்கு சாத்விக புத்திக்கு காரணம் சுருக்கமாக சொன்னால் கர்மயோக வாழ்க்கை அல்லது தர்மப்படியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய பலன் சாத்விக புத்தி. சாத்விக புத்தி நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்மை வழிநடத்தி செல்லும். இனி எது ராஜசமான புத்தி எது தாமசமான புத்தி? இது ரெண்டு மிகவும் சுலபமான கருத்து தான். 31வது ஸ்லோகம் ராஜசமான புத்தி எது என்று கூறுகின்றார். யயா தர்மமதர்மம் ச கார்யம் ச கார்யமேவ ச அயதாவத் பிரஜாநாதி புத்தி சா பார்த்த ராஜசி. எது ராஜசமான புத்தி என்றால் எந்த அறிவு சந்தேகத்துடன் கூடியிருக்கின்றதோ அந்த அறிவு ராஜசம். எந்த புத்தியில் சந்தேகம் இருக்கின்றதோ, எந்த விஷயத்தில் சந்தேகத்துடன் அந்த அறிவு கூடியிருக்கின்றதோ அதெல்லாம் ராஜசம். அப்போ இதை சுருக்கமாக ஒரே ஒரு சொல்லணும்னா சம்சய புத்திகி. அது சம்யக் புத்தி. சம்யக்னா சரியான புத்தி.
இது சம்சயம். சம்சயம்னா சந்தேகம், சந்தேகத்துடன் கூடியிருக்கின்ற புத்தி. அதாவது அந்த விஷயத்தில் புத்தியானது நிச்சயத்தை செய்யவில்லை. உறுதியற்ற ஞானம், சந்தேகத்துடன் கூடிய ஞானம். பிரவருத்தி நிவர்த்தியாக இருக்கலாம், பய அபயமாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும், அல்லது காரிய அகாரியமாக இருக்கலாம், தர்ம அதர்மமாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் இது தர்மமா அதர்மமா, இப்போ நான் செய்கிறது சரியா தப்பா, இப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்துடன் கூடியிருக்கின்ற புத்தி, சந்தேக அவஸ்தையில் நாம் இருக்கும் பொழுது நாம் ராஜசமான புத்தியுடன் இருக்கின்றோம். அது ஒரு கருத்து. இரண்டாவது முழுமையாக தெரியாமல் இருத்தல், அறகுறை ஞானம், ஹாஃப் நாலேஜ்னு சொல்றது. அதாவது ஒரு விஷயத்தில் முழுமையான அறிவு இல்லாமல் பாதியை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா அது ராஜசமான புத்தி. தெரிஞ்சு வச்சுட்டா பரவாயில்ல, பாதியை தெரிஞ்சுட்டு முழுமையாக தெரியும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அது ராஜசமான புத்தி. அப்போ ராஜசமான புத்தி என்றால் தெளிவில்லாத அறிவு, சந்தேகத்துடன் கூடிய ஞானம், முழுமை பெறாத ஞானம், உறுதியற்ற ஞானம். நம்மிடம் இருக்கின்ற அறிவில் உறுதி இல்லைன்னா அதை வச்சுட்டு நம்ம செயல்பட மாட்டோம். அந்த உறுதிக்காகத்தான் சில சமயம் திருப்பி திருப்பி கேட்போம், உண்மையாகவா, அப்படியாவா, நிஜமாவா, இப்படியெல்லாம் ஏன் கேட்குறோம்னா உறுதிக்காக. இப்போ உறுதி இல்லாத அறிவு, சந்தேகத்துடன் கூடிய புத்தி, தர்ம விஷயமாக இருக்கலாம், அதர்ம விஷயமாக இருக்கலாம், எந்த விஷயத்திலும் சந்தேகத்துடன் இருக்கின்ற புத்தி, அதெல்லாம் ராஜசம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சம்சய புத்தி நமக்கு எந்த விதத்திலும் வழிகாட்டாது. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு தெரியலன்னு என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா அங்கேயே நின்றுட்டுருப்போம். எது வரைக்கும்னா யாராவது அவர்கள் நிச்சய ஞானத்தை கொடுக்குற வரைக்கும் அங்கேயே நிற்போம். அப்போ சந்தேக புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற இடத்துல நம்மைய உயர்த்தாது, நம்மைய செலுத்தாது. ஆகவே அது ராஜசம் என்று சொல்கின்றார். இங்கும் பகவான் சிலவற்றை உதாரணமாக சொல்லி இது போன்ற விஷயம் என்கின்றார். நாம் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளணும். எந்த விஷயத்திலும் சந்தேகத்துடன் இருந்தால், சரிவர புரிந்து கொள்ளாமல் இருந்தால், அல்லது உறுதி இல்லாமல் இருந்தால், ஒரு அறிவை நம்ம அடைஞ்சோம்னா அதில் உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதி இல்லை என்றால் அது ராஜசம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், யயா எந்த புத்தியினால் தர்மம் அதர்மம் ச, தர்மத்தையும் அதர்மத்தையும், எந்த புத்தியினால் தர்மத்தையும் அதர்மத்தையும், பிறகு எது தர்மம் எது அதர்மம்ங்கிறது, காரியம் ச அகாரியம் ஏவச்ச, எதை செய்ய வேண்டும் காரியம், அகாரியம்னா எதை செய்யக்கூடாது, அல்லது எது என்னுடைய கடமை எது என்னுடைய கடமை அல்ல, எது என்னுடைய டியூட்டி எது என்னுடைய டியூட்டி அல்ல, இது போன்ற. பிறகு எல்லா சர்வம்னு அர்த்தம், எல்லா விஷயங்களையும். இரண்டாவது வரியில் அயதாவத் பிரஜாநாதி. அயதாவத் என்றால் அநிர்ணயேன, நிர்ணயம் இல்லாமல், அநிச்சயேன நிச்சயம் இல்லாமல், அல்லது சம்சயேன சம்சயத்துடன், பிரஜாநாதினா அறிகின்றதோ, எந்த புத்தியானது தர்மம் அதர்மம் காரியம் அகாரியம் போன்றவற்றை அயதாவத் என்றால் நிச்சயமில்லாமல், அநிர்ணயேன அல்லது சந்தேகத்துடன், அல்லது அபூர்ணேன முழுமையாக அறியாமல் இருக்கின்றதோ, அயதாவத் பிரஜாநாதி சா புத்திஹி ராஜசி பார்த்த. பார்த்த ஹே அர்ஜுனா, சா புத்தி அந்த புத்தியானது ராஜசி ராஜசமான புத்தி. இப்போ ராஜசமான புத்திங்கிறது அயதாவத் பிரஜாநாதி, யதாவத்தில் அது சரியாக இல்லாமல், சந்தேகத்துடன் தெளிவில்லாமல் உறுதி இல்லாமல் புரிந்து கொள்கின்றதோ, சா புத்தி அந்த புத்தியானது ராஜசி ராஜசமான புத்தி.
சில பேர்த்துக்கு சந்தேகம்ங்கிறது உடலில் இருக்கிற ரத்தம் போல் ஊறி இருக்கும், எதையும் நம்ப மாட்டார்கள். அப்படி இந்த சந்தேக புத்திங்கிறது நம்ம எதையுமே சந்தேகப்படாமல் எடுத்துக்கொண்டால், எதையுமே ஆராயாமல் எடுத்துக்கொண்டால் அதில் நம்ம தோல்வி அடைகின்றோம், நம்ம ஏமாற்றுகின்றார்கள்ங்கிற உண்மை இருக்கு. எங்கே சந்தேகப்படணும், எங்கே உண்மையிலேயே சந்தேகப்படக்கூடாது, எந்த இடத்துல நம்பிக்கை வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி சம்சய புத்தியாக இருந்தால் அந்த புத்தி எல்லாம் ராஜசம். இனி அடுத்தது எது தாமசமான புத்தி? 32வது ஸ்லோகம். அதர்மம் தர்மமிதி யா மன்யதே தமசா வ்ருதாம் சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச புத்தே சா பார்த்த தாமசி. தாமசமான புத்தி என்பது தவறான ஞானம், விபர்யய ஞானம், தவறாக புரிந்து கொள்ளுதல், தப்பான நிச்சயம். ராஜசம் அப்படின்னா அது சரியா தவறாங்கிற சந்தேகம். இங்கே சந்தேகமில்லாமல் தப்பாக புரிந்து கொள்ளுதல். சாத்விகம்ங்கிறது சம்யக் ஞானம், ராஜசம்ங்கிறது சம்சய ஞானம். இதை என்ன சொல்லலாம்? விபர்யய ஞானம், விபரீத புத்தி. விபர்யய ஞானம்னா முழுமையாகவே தவறாக புரிந்து கொள்ளுதல். இங்க தவறா புரிந்து கொள்ளுதல் நிச்சயத்துடன், நிச்சயமா தப்பா புரிந்து கொள்ளுதல், அது தாமசம். இப்பொழுது வெளியே கயிறு இருக்கு, அதை கயிறுன்னு மனதில் அறிவு வந்தால் சாத்விகம். கயிறா பாம்பா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ராஜசம். பாம்பு தான் அப்படின்னா அது தாமசம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பாம்பு தான் ஓடலாம் அப்படின்னா அது தாமசம். அப்படி தவறான விஷயத்தில் இருக்கின்ற நிச்சயம். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமோ? சாத்விகமான இருப்பவங்க ரைட்டு டைரக்ஷனில் போயிட்டு இருப்பாங்க, ராஜசம் நின்றுட்டு இருப்பான் யாராவது வரட்டும் அப்படின்னு. தாமசம் அடுத்த டைரக்ஷனில் போயிட்டு இருப்பான், என்ன முடிவு பண்ணியாச்சு இதுதான் ரைட் ரூட்டுன்னு. அப்படி இந்த தாமசமான புத்தி ரொம்ப டேஞ்சர். ராஜசமாவது அப்படியே நம்மை நிறுத்தி வைக்கும், சாத்விகம் பிரச்சனையில் ஒழுங்காக நம்மை அழைச்சிட்டு போகும். இந்த தாமசமான புத்தி தவறான பாதையில் இழுத்துட்டே போயிட்டுருக்கும். அப்படி தவறாக நிச்சயம் செய்தால் அது தாமசம். சரியா தவறான குழப்பத்தில் இருந்தால், சந்தேகத்தில் இருந்தால் ராஜசம். சரி என்ற உறுதியில் இருந்தால் சாத்விகம். விஷயம் என்னென்னா எல்லா விஷயத்திலும் அதை மீண்டும் பகவான் சொல்கிறார், தர்மம் அதர்மம் முதலிய விஷயத்தில். சில பேர் அதர்மத்தில் அவ்வளோ உறுதியாக இருப்பார்கள், அதுதான் தர்மம். அது வேறு ஒரு வார்த்தை இருக்குது, கலிகால தர்மம். இவர் என்ன கண்டுபிடிச்சாரோ, லஞ்சமெல்லாம் வாங்காமல் வாழ முடியாதுங்கிறது இந்த கால தர்மம். பொய் சொல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ முடியாதுங்கிறது இது கலியுகம், அது அப்படித்தான் அப்படின்னு தவறான அதர்மத்தில் இருக்கின்ற உறுதி, அவ்வளவு நிச்சயம். பகவானே சொன்னாலும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு புரியாது, நீங்களும் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு. நாங்கள் தானே வாழ்ந்துட்டுருக்கோம் என்று உறுதியான அறிவு எதில்? தவறான விஷயத்தில். அதே போல் நல்ல தவறான ராங் ஜட்ஜ்மெண்ட். ஒருவர் தப்பே செஞ்சிருக்க மாட்டார், சரியாக இருப்பார், அவரை தவறு என்று உறுதியாக புரிந்து கொள்ளுதல். அதே போல் தவறு செய்பவர்களை சரின்னு புரிஞ்சிட்டாலும் அது தாமசமான புத்தி தான். ஒருவர் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கின்றார், 4 பேர் சொல்கிறார்கள், அவர் உன்னை புகழ்ந்துட்டுருக்கான், அதுலேருந்தே தெரிய வேண்டாம் உன்னை ஏமாற்றிட்டுருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக இருன்னா, இல்லை அவர் எனக்கு நல்லது தான் பண்ணுறார். அப்படி வெளியே ஒரு தவறு இருக்கும் பொழுது அதை சரின்னு உறுதியாக புரிஞ்சிட்டாலும் அது தாமசம்தான். எது எப்படியோ அதை அப்படி புரிஞ்சிட்டா சாத்விகம், சந்தேகத்துடன் இருந்தால் ராஜசம்,
விபரீதம்னா தவறாக நிச்சயம் செய்தால் தாமசம். அதைத்தான் கூறுகின்றார். அதர்மம் தர்மம் இதி யா, அதர்மத்தை தர்மம் என்று, அதர்மம்னா அதர்மத்தை, தர்மம் இதி தர்மம் என்று, யா மன்யதே, யா புத்திஹி மன்யதே, எந்த புத்தி நினைக்கின்றதோ உறுதி செய்கின்றதோ, அதர்மத்தை தர்மம் என்று எந்த புத்தி முடிவு செய்கிறதோ, அதே போல தர்மத்தை அதர்மம் என்றும் இப்படியெல்லாம் மாறி மாறி. ஏன் இப்படி முடிவு செய்கிறதுனா, தமசாவிருதா, தமத்தினால் மூடப்பட்ட புத்தி, அறியாமையினால் தமசினால் மூடப்பட்டுள்ளது. அதாவது விவேகமில்லை, பிரித்து அறிகின்ற சக்தியை இழந்து விட்டது. தமசினால், இங்கே தமஸ்னா அஞ்ஞானம் மோகம், ஆவிருத்தம்னா அதனால் அந்த புத்தியானது மறைக்கப்பட்டுள்ளது. பிறகு பகவான் இரண்டாவது வரியில் பொதுவான நியதியை சொல்றார். சர்வார்த்தான் விபரீதாஞ்ச, சர்வ அர்த்தான் எல்லா விஷயங்களையும், இங்கே அர்த்தகன விஷயங்கள் சப்ஜெக்ட் மேட்டர், எல்லா விஷயங்களையும் விபரீதான் விபரீதமாக மன்யதே எந்த புத்தி நினைக்கின்றதோ, யா புத்திஹி மன்யதே எந்த புத்தியானது எல்லா பொருள்களையும் சூழ்நிலைகளையும் விபரீதம், இங்கே விபரீதம்னா தலைகீழாக நிச்சயம் செய்து கொள்ளுதல், அப்படி நினைக்கின்றதோ சா புத்திஹி தாமசி பார்த்த. ஹே அர்ஜுனா, அந்த புத்தியானது தாமசி தாமசமான புத்தி. அதாவது தவறில்லை என்று சொல்வார்கள். பிறகு எது தவறுனா, தவறை நியாயப்படுத்துவது அல்லது தவறை சரி என்று சொல்வதுதான் தவறு. அது தவறிலும் தவறாகுது. ஏற்கனவே ஒரு தவறு, அந்த தவறை சரின்னு நினைக்கும் பொழுது, அது ஒருவர் சொன்னார், தவறில்லை, தவறை சரின்னு நினைக்கிறதான் தவறுனார். இனி ஒருவர் சொன்னார், சரின்னு நினச்சா பரவாயில்லையே, தவறை பெருமையாக நினச்சிட்டு கொண்டு இருக்கிறார்களேன். அப்படி அந்த தவறு ஒன்று பண்ணிட்டு அதை விட அதுதான் மகிமை என்று நினைப்பது அது மோகத்தினுடைய எல்லை. அப்படி மோக வசப்பட்டிருக்கின்ற புத்தி தாமசமான புத்தி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் எதுக்கு பகவான் சொல்கிறார்? யார் யாருக்கெல்லாம் தாமசமான புத்தி இருக்குது, யாருக்கு ராஜசமான புத்தி இருக்குன்னு பார்க்கறதுக்கு பகவான் சொல்லவில்லை. நம்முடைய மனதில் எந்த நேரத்தில் தாமசமான புத்தியில் இருந்திருக்கோம், எந்த நேரத்தில் ராஜசமான புத்தி, எந்த நேரத்தில் சாத்விகமான புத்தியோடு செயல்படுறன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தவிர ஊரில் இருக்கிறவங்க புத்தியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பகவான் கொடுக்கல. அப்படி செய்ய ஆரம்பித்தோம்னா அது தாமசமான புத்தி. ஆகவே இது நம்மையே நம்ம அளந்து நம்ம சாத்விகமான புத்தியை அடைய வேண்டும். இனி அடுத்த 3 ஸ்லோகங்கள் உறுதியை பற்றியது. 3 விதமான உறுதி, திருதியை பற்றிய 3, சாத்விகம் ராஜசம் தாமசம். 33வது ஸ்லோகம். திருத்யா யயா தாரயதே மனः பிராணேந்திரிய க்ரியாः யோகேன விபிசாரிண்யாம் திருதி சா பார்த்த சாத்விகீ. திருதி என்றால் உறுதி, ஊக்கம், அதாவது உற்சாகம். நாம் ஒரு காரியத்தை அல்லது ஒரு சாதனையில் ஈடுபடும் பொழுது, எந்த ஒரு சாதனையில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக தடைகள் நமக்கு வரும். விக்னம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போதும் கூட விக்னம் வரும். அது ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும், அங்கே கொஞ்சம் மெதுவாக தான் போகணும்.
அப்படி எல்லா விஷயத்திலும் தடைகள் நமக்கு வரும். அந்த தடைகள் வரும் பொழுது அந்த தடைகளை சந்தித்து அந்த தடைகள் நம்மை நிறுத்தாமல் சாதனையை தொடர்கின்ற ஒரு சக்தி, ஒரு திறன், அதுதான் உறுதி. இந்த உறுதிங்கிறது எப்போ வருதுன்னா, தடைகளே இல்லாமல் போனால் உறுதிக்கு பேச்சே இல்லை. தடைகள் வரும் பொழுது உறுதியாக இருத்தல், ஃபேர்ம்னஸ், உறுதி, ஸ்டடியாக இருக்கிறது. ஸ்டடியாருன்னு நம்ம சொல்கிறோமல்ல, அந்த உறுதியாக இருத்தல். அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு அறிவை பெறுறோம், ஒரு சக்தியை பெறுகின்றோம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு உடனே தடைகள் வரும். ஏதாவது ஒரு சாதனைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தடைகள் வரும் பொழுது, இப்போ வாக்கிங் போகலான்னு ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோமே, முதல் தடை என்ன தெரியுமோ, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். அதுதான் தடையாக நிற்கும். உடனே அது நம்ம உள்ளே துரத்தி விட்டு வெளியே வராதுன்னு சொல்லி. அப்போது எந்த ஒரு சாதனையை எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு அப்டக்கிள் நிற்கும். அப்பொழுது நமக்கு இருக்கின்ற உறுதி, அந்த ஒரு திறன், அதைத்தான் பகவான் திருதி என்று சொல்கின்றார். விக்னேசதி வர்த்தமானா பலக, அதாவது விக்னம் இருக்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய பலம், வர்த்தமானம் பலம், அந்த ஒரு சக்தி, அதைத்தான் உறுதி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது உற்சாகம், சோர்வின்மை, சக்தி, திறன், தடைகளை சந்திக்கின்ற ஒரு மன உறுதி. இது உறுதிங்கிறது மன உறுதி தான் ரொம்ப முக்கியம். மன உறுதி இருந்துட்டால் உடல் உறுதி எல்லாம் தன்னை போல் வந்துடும். இங்கே குறிப்பாக உடல் பலத்தை விட மனோ பலத்தை தான் பகவான் கூறுகின்றார். பிறகு அந்த மனோபலத்தினால உடலை செயல்படுத்துகின்ற திறன், அதுவும் உறுதி தான். இதில் என்ன 3 உறுதி என்றால், சாத்விகமான தவத்தில் நாம் ஈடுபடும் பொழுது இருக்கின்ற உறுதியை சாத்விகமான திருதி அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். சாத்விக தபசி வர்த்தமானா திருதிகி, சாத்விகமான தவத்தில் அல்லது சாத்விகமான சாதனைகளில் நாம் இருக்கின்ற, நம்மிடம் இருக்கின்ற உறுதியை சாத்விகமான உறுதி என்று சொல்கின்றார். அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார், ரொம்ப ஃபேமாக இருப்பாருன்னு நம்ம சொல்கிறோமல்ல, அவர்கிட்ட எவ்வளோ கொடுத்தாலும் நடக்காது, காரணம் என்ன, ரொம்ப உறுதியாக இருப்பார். இல்லையே நான் கொஞ்சம் மேலே கொடுத்து பார்க்குறேனே, நான் கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறோமல்ல, இதெல்லாம் சாதாரண அந்த லாங்குவேஜ் சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன உறுதியை புரிய வைக்கணும்னா என்ன பண்ணுறது? அப்படி எந்த நிலையிலும் இருக்கின்ற ஒரு ஸ்திரதா, ஃபேர்ம்னஸ், மனோபலம், எப்பொழுதுன்னா அந்த டெம்டேஷன் வரும் பொழுதும், பிறகு சோதனை வரும் பொழுதும், விக்னம் வரும் பொழுதும். நான் ஸ்வீட் சாப்பிட்றதுலேயும் ஒருத்தர் உறுதியாக இருப்பார். எது வரைனா அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு படாத வரை, இந்த குதிரை வைராக்கியம்ங்கிறது, அது பட்டுடுது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், உறுதி நமக்கு போயிடும். அப்படி உறுதி என்பது நாம் மேற்கொள்கின்ற உயர்ந்த சாதனைகளில் இருக்கின்ற திறன். இது சாத்விகமான உறுதி. அதாவது ஆன்மீக பாதையிலும் அல்லது தர்ம நெறியிலும் நட்பண்புகளிலும் இருக்கின்ற உறுதி, அது சாத்விகமான உறுதி. பிறகு சுயநலமான விஷயத்தில் இருக்கின்ற உறுதியை ராஜசம்னு சொல்ல போகிறார். பிறகு அதைவிட கீழான விஷயங்களில் இருப்பதை தாமசம்னு சொல்ல போகிறார். இந்த உறுதி என்னமோ ஒன்று தான், பிடிச்சிட்டு இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது. இந்த உறுதியை நம்ம பிடிவாதம்னு சொல்ல மாட்டோம். எப்பொழுது சாத்விகமான சாதனையில் இருந்தோம், தர்மத்தை விட்டு நான் விலக மாட்டேன்னு ஒருத்தர் இருந்தால் அதை போய் பிடிவாதம்னு சொல்லக்கூடாது. அதர்மத்திலிருந்து விலக மாட்டேன்னு இருந்தால் அதை பிடிவாதம்னு சொல்லலாம். அப்படி எது சாத்விகமான உறுதி என்பது உண்மையிலேயே அந்த உறுதியில் நிச்சயிக்கப்படுவதில்லை, எதில் உறுதியாக இருக்கிறோங்கிறது நிச்சயிக்கப்படுகின்றது. தர்ம விஷயத்திலும் சாதனைகளிலும் சாத்விகமான விஷயங்களிலும் இருக்கின்ற உறுதியை சாத்விகம்னு சொல்கிறோம். என்ன கஷ்டமாக இருந்தாலும் மழையே வந்தாலும் கீத கிளாஸுக்கு வருவேன், அது என்னன்னா சாத்விகமான உறுதி. என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கணுமல்ல. பிறகு என்ன ஆனாலும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன செய்கிறது? அப்படி நல்ல விஷயங்களில், உயர்ந்த விஷயங்களில் என்ன தடை வந்தாலும் நான் உறுதியாக இருப்பேன், அந்த உறுதி சாத்விகம்.
அந்த விஷயம் மாறி உறுதியாக இருந்தோம் அப்படின்னா அது ராஜசம் தாமசம். அந்த இடத்துல உறுதி இல்லாமல் இருந்தால் அது நல்லது. அந்த இடத்துல இருக்கிற உறுதியை பகவான் ராஜசம் தாமசம்ங்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இப்பொழுது பார்க்கிற விஷயத்தில் இருக்கிற உறுதியை காப்பாற்றணும். ராஜசமான தாமசமான விஷயத்தில் இருக்கிற உறுதியை விட்டு கொடுக்க வேண்டும். பிடிவாதம் ஏன் பிடிக்கிற, விட்டு கொடுன்னு சொல்கிறோமே, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போது பிடிவாதமான விஷயத்தில், தவறான விஷயத்தில் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை விடுவது, அந்த உறுதியை விடுவது தியாகம். அது சரியானது. சரியான விஷயத்தில் உறுதியை விடாமல் இருக்கிறது சரியானது. இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருக்கிற விஷயந்தான். தப்பான விஷயத்தை பிடிச்சிட்டு இருப்போம், சரியான விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நம்மகிட்ட ஒரு கீதை புக் இருக்குது, யாராவது கேட்டால் எடுத்து கொடுத்துட்றது. காரணம் என்ன, படிக்க வேண்டாமே, கேட்டால் நான் தான் எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீட்டில் குடும்ப பத்திரிக்கைன்னு பேர் இருக்கும், அது குடும்பத்துக்கு ஆகாத பத்திரிக்கையாக இருக்கும், அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அப்படியே வச்சுக்கிறது. இதெல்லாம் என்னென்னா ஆப்போசிட்டாக இருக்குது. எதை கொடுக்கணுமோ விட்டு கொடுக்கணுமோ அதை கொடுக்கறது இல்லை, எதை விட்டு கொடுக்க கூடாதோ அதை விட்டு கொடுக்கறது. அங்கே தியாகம். என்ன தியாகம் பண்ணிட்டாங்க, கீதை புக்கை தியாகம் பண்ணி, அங்கே தியாகம் போகக்கூடாது. இப்போ எதில் உறுதி வேண்டும், எதில் உறுதி இருக்கக்கூடாது. பாரதி பாடுறாருல்ல, உறுதியான மனம் வேண்டும்னு. எந்த விஷயத்தில், சாத்விகமான விஷயத்தில். ஆகவே உறுதிங்கிறது என்னமோ ஒன்று தான், அது எங்கு செலுத்தப்படுகிறதுங்கிறதன் அடிப்படையில் மாறுகின்றது. இப்பொழுது சாத்விகமான உறுதியினுடைய லட்சணம் பார்த்தோம். சாத்விகமான சாதனைகளில், சாத்விகமான சாதனை அது முக்கியம். தாமசமான சாதனைகளில் இருந்தால் அது தாமச உறுதி. சாத்விகமான சாதனையில், தர்ம நெறியில், ஆன்மீக நெறியில், தத்துவ விசாரத்தில் இருக்கின்ற உறுதி. அந்த உறுதி என்ன செய்யும் என்று பகவான் இங்கு விளக்குகின்றார். அதாவது நம்முடைய பிராணன், இந்திரியம், உடல் இவைகளை இயக்கும். அந்த நேரத்தில் சோம்பலை கொடுக்காம அந்த சாதனைகளில் அந்த உறுதி தான் நம்மை தள்ளி விடும், அதில் நிலைப்படுத்தி நிற்கும். அதை கூறுகின்றார். யயா திருத்யா தாரயதே. யயா திருத்யா, எந்த உறுதியினால், தாரயதே அப்படின்னா ஒருவன் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றானோ, அதிலேயே நிலை பெறுகின்றானோ. யயான எந்த, திருத்தியா எந்த ஒரு திருத்தியினால், உறுதியினால், தாரயதே ஒருவன் தொடர்ந்து அதில் இருந்து கொண்டு இருக்கின்றானோ. சங்கடங்களும் தடைகளும் வரும்பொழுது எதை அவன் நிலைப்படுத்துகின்றான், அந்த திருத்தி என்ன செய்கின்றது என்றால், அடுத்த சொல் மன பிராண இந்திரிய கிரியாக. அதாவது இந்த கருவிகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. மனம் நம்முடைய மனதை, பிராணன், பிராணன்னா நம்மளுடைய பிராணசக்தி, நம்மளுடைய ஆக்டிவிட்டி, செயல் பிராணன். பிறகு இந்திரியம்னா 10 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியங்கள். கிரியாகனா அவைகளினுடைய ஆக்டிவிட்டீஸ், அவைகளினுடைய செயல்கள். தாரயதே அவைகளெல்லாம் ஒழுங்கா நடைபெறுகின்றதோ. என்ன, மன உற்சாகம்ங்கிறது இருந்தாதான், உறுதி இருந்தாதான் உடல், பிராணன், பிறகு இந்திரியங்களை எல்லாம் செயல்படுத்த முடியும். உறுதி இல்லைன்னா செயல்படாமல் சோம்பலாக நாம் வீழ்ந்து விடுவோம். பிறகு அது எப்படி இருக்க வேண்டும், அந்த உறுதியிலிருந்து தோன்றிய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எதன் பொருட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது வரியில் யோகேன. யோகேன என்றால் முழு மன ஒரு முகப்பாட்டுடன், யோகத்தின் பொருட்டு, யோகமாக அது இருக்க வேண்டும். யோகேன, யோகேன வித் கான்சன்ட்ரேஷன், மன ஒரு முகப்பாட்டுடன் அந்த செயல்கள் இருக்க வேண்டும். அடுத்தது அவ்யபிசாரிண்யா. அவ்யபிசாரிண்யானா தொடர்ந்து, வித்தவுட் பிரேக். எல்லா விதமான சாதனைகளையும் பிரேக் வந்துடும். ஆசனம் பண்ணலான்னு ஆரம்பிப்போம், பிரேக் வந்துடும். விரதம் பண்ணலான்னு ஆரம்பிப்போம், பிரேக் வந்துடும். அப்படி விட்டு விட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ச்சி மிக முக்கியம். பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரத்தில் அபியாசங்கிறதுக்கு லட்சணம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார்,
நீண்ட காலம் தொடர்ந்து செய்தல், இந்த ரெண்டு கண்டிஷனை சொல்றார். லாங் டியூரேஷன் வித்தவுட் பிரேக், அந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். நான் தொடர்ந்து 3 நாள் செய்யறேன்னு விட்டுறது கூடாது, அங்கே நீண்ட நாள் இல்லை. பிறகு நான் செய்யறேன், ஒருவர் சொன்னார் நான் ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன், எப்பொழுதுனா 1 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுவேன், அப்படி 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்னா ரொம்ப நாள் பண்ணுறேன், ஆனால் எவ்வளவு பிரேக்கோட. அப்படி தொடர்ந்து இடைவிடாமல் செய்கின்ற பயிற்சிக்கு அபியாசம்னு லட்சணம் கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்யபிச்சாரிண்யான வித்தவுட் பிரேக், அந்த தொடர்ச்சிக்கு இருக்கிற சக்தியே தனி, இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். நம்ம விட்டு விட்டு கேட்டோம், விட்டு விட்டு படிக்கின்றோம், விட்டு விட்டு ஒன்று செய்கின்றோம்னா அது பிரயோஜனத்தை கொடுக்காது. அதை தொடர்ந்து பண்ணாதான் பலன் கிடைக்கும், அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி தொடர்ச்சியாக பிரேக் இல்லாமல் முழு மனதுடன் அப்படி தொடர்ந்து பண்ணும் பொழுது முழு ஈடுபாட்டுடன் பிராண இந்திரிய கிரிகைகளையெல்லாம் முறைப்படுத்தி எந்த திருதியானது சரியான வழியில் முறைப்படுத்தி செய்கின்றதோ சா பார்த்த சாத்விகி திருதிகி. பார்த்த ஹே அர்ஜுனா, அது சாத்விகமான திருதி. இப்போ சாத்விகமான திருதி அப்படின்னா சரியான சாதனைகளில் தொடர்ந்து இடைவிடாமல் முழு மனதுடன் செய்கின்ற முயற்சி. இந்த திருதியை வளர்த்திக்கணும்னு என்ன பண்ணணும்னு அடுத்த கேள்வி வரும். எனக்கு உறுதி வரமாட்டேங்குது, அந்த உறுதியை வளர்த்திக்கிறதுக்கு என்ன சாதனை செய்ய வேண்டும் என்றால், நமக்கு உறுதியை வளர்த்தி கொள்ளணும்னா 2 முக்கியமான பண்பு நம்மகிட்ட இருந்தால் நமக்கு உறுதி வரும். ஒன்று முமுக்ஷுத்துவம், தீவிர இச்சா. எதை செய்ய விரும்புகிறோமோ அதில் இச்சை அதிகமாக வேண்டும். ஆசை அதிகமாயிட்டா உறுதி நமக்கு கிடைச்சிடும். ஒன்றை நம்ம தீர்மானம்னா பண்ணிட்டோம் அப்படின்னா இதை செய்யறோம்னு முடிவு பண்ணிட்டா அதில் இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக வளர்த்தி கொள்ள வேண்டும், ஆசையை வளர்த்தி கொள்ள வேண்டும். அது விரதமாகலாம், அல்லது வாக்கிங் போகிறதாகலாம், ஆசனம் பண்ணுறதாகலாம், சாஸ்திரம் படிக்கிறதாகலாம். எதையாவது தொடர்ந்து செய்யறன்னு முடிவு பண்ணுறேன்னா அதில் ஆசையை வளர்த்தி கொள்ளணும். இரண்டாவது சகன சக்தி அல்லது திதிக்ஷா, பொறுமையை வளர்த்தி கொள்ள வேண்டும். சகன சக்தி, பொறுமையை வளர்த்தி கொள்ள வேண்டும். இந்த 2 வேல்யூ நம்மகிட்ட இருந்தால் நமக்கு உறுதி கிடைக்கும். அந்த உறுதி கிடைச்சிட்டா மட்டும் போதாது, அது சாத்விகமான உறுதியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அது ராஜச தாமசமான உறுதியாக இருந்தால் அந்த உறுதியை விட வேண்டும். இப்போ நம்ம பார்த்தது இருக்க வேண்டிய உறுதி, இருக்க வேண்டிய விஷயத்தில். இப்போ உறுதியை வளர்த்திக்கிறதுக்கு ஆசையை வளர்த்தணும், சரியான விஷயத்தில் ஆசையை வளர்த்திக்கணும். பிறகு சகன சக்தி, பொறுமையை வளர்த்தி கொள்ள வேண்டும். இனி அடுத்த 2ம் விடப்பட வேண்டிய உறுதி. எங்கே உறுதி இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கின்ற உறுதி. எது? ராஜசம். 34வது ஸ்லோகம். யயாது தர்ம காமார்த்தான் த்ருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலகாங்க்ஷீம் த்ருதி ச பார்த்த ராஜசீம். இந்த உறுதியை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பகவான் ராஜசம்ங்கிறதுல எவ்வளவோ லிஸ்ட்டு கொடுத்தார். ராஜசமான ஆகாரம் என்ன, ராஜசமான பூஜை என்ன, கொடூரமான செய்கின்ற பூஜைகள், ராஜசமான தவம் என்ன, அதெல்லாம் பகவான் சொன்னார். பிறகு ராஜசமான சந்நியாசம் என்ன என்று ராஜசத்தை பற்றியே சொல்லி கொண்டு வந்தார். அந்த ராஜசமான விஷயத்தில் இருக்கின்ற உறுதி, அது ராஜசமான திருதி, ராஜசமான சாதனைகள் இருக்கின்ற உறுதி. அதே போல் தாமசத்தையும் புரிஞ்சுக்கலாம். தாமசமான சாதனைகளில் இருக்கின்ற உறுதி தாமச உறுதி. ஆனால் இந்த இடத்துல பகவான் அதை சுருக்கமாக என்ன சொல்கின்றார்? சுயநலமாக
பற்று நிமித்தமாக போக நிமித்தமாக வருகின்ற உறுதி என்று சுருக்கமாக கூறுகின்றார். அதாவது ஒருவனுக்கு இன்பந்தான் முக்கியம், போகத்தை அனுபவிக்கணும், அதற்காக இவன் எடுத்துக்கொள்கின்ற உறுதி, சுயநலத்தின் பொருட்டு இவன் செயல்படுகின்ற உறுதி. இந்த சுயநலம் ரொம்ப வந்துட்டா நம்ம அந்த உறுதியிலிருந்து விடவே மாட்டோம். ஏன்னா அதுவும் இச்சையினுடைய எல்லையை அடைந்து விட்டது, ஆசையினுடைய எல்லையை அடைந்து விட்டது. அதை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது தர்ம காம அர்த்தக அப்படின்னு இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். யயா எந்த திருப்தியினால் தர்ம காம அர்த்தான். இங்க தர்மம் என்றால் இன்பத்துக்காக புண்ணியத்தை சேர்த்த வேண்டும் என்கின்ற புத்தி. இங்க தர்மம்னா புண்ணியம். இவனுக்கு எதுக்காக புண்ணியம் வேணும்? காமத்திற்காகவும் அர்த்தத்திற்காகவும். இங்கு அர்த்தம் அப்படின்னா செக்யூரிட்டி, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை அடையணுங்கிறதுக்காக புண்ணியம் வேணும். காமம் என்றால் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், எதெல்லாம் நமக்கு ப்ளஷரை கொடுக்குதோ அந்த பொருளை சேர்த்தனுங்கிறதுக்காக இவன் புண்ணியத்தை தேடுகின்றான். இப்போ நம்ம தங்கிறதுக்கு வீடு வேணும், ஆடை வேணும், இருப்பிடமெல்லாம் வேணும்னா அது அர்த்தக, அது இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போக பொருள்கள், டெலிவிஷன் வேணும், விதவிதமான உணவு வேணும், போகத்துக்கான உணவு வேணும்னு எதிர்பார்த்தோம்னா காமம். அப்படி அந்த அர்த்த காமத்திற்காக தர்மத்தில் இவனுக்கு இருக்கின்ற உறுதி. இவன் தர்மத்தை சித்த சுத்திக்காக பயன்படுத்தவில்லை, அர்த்த காமத்திற்காக தர்மத்தில் இருக்கின்ற உறுதி. இப்போ யயா திருத்தியா தர்ம காமார்த்தான் தாரயதே. தாரயதேன பிடித்து கொண்டிருக்கின்றான், செயல்படுகின்றான். தர்மத்திற்காக, அர்த்தத்திற்காக, காமத்திற்காக எந்த உறுதியினால், எதனால் உறுதியாக இருக்கின்றானோ. பிறகு இரண்டாவது வரியில பிரசங்கேன. இங்க பிரசங்கம்னா பற்றுன்னு அர்த்தம். பிரகர்ஷேன சங்கக, சங்கம்னா அட்டாச்மெண்ட். பிரண அதிக பற்று, அதிக பற்றினால் பலாகாங்ஷி, பலத்தில் ஆசை உடையவன், கர்ம பலனில் ஆசை உடையவன். அதாவது போக பிரியகன் அர்த்தம், போகத்தில் ஆசை வைத்திருப்பவன். எந்த ஒரு உறுதியினால போகத்தில் ஆசை வைத்து கொண்டு போக வசப்பட்டிருக்கின்றானோ சா திருதிகி ராஜசி பார்த்த, அந்த உறுதியானது ராஜசமான உறுதி. அதாவது சுயநலமாக, பற்று நிமித்தமாக, தர்ம காமத்திற்காக இவர்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, தனக்கு தேவையான பொருள் வேணும், இன்பமாக வாழணும், அதற்காக சுயநலப்பட்டு அதுதான் லட்சியமாக இருந்து கொண்டு அதில் இவர்களுடைய முயற்சி, அதில் இவர்களுடைய உறுதி. தன்னுடைய ஒரு சுகத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படி பலரை நம்ம பார்க்கலாம், தனக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் மீதி மற்றவர்களுக்கு. அப்படி சுயநலமாக இருக்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உறுதி ராஜசம். அல்லது ராஜசமான சாதனைகளில் ஈடுபட்டால் அது ராஜசமான உறுதி. ஏன்னா அதில் ஈடுபடுறதுக்கு ஒரு உறுதி வேண்டுமே, அந்த உறுதியெல்லாம் ராஜசம். இந்த உறுதி என்ன பண்ணணும்னா இதை விட்டு விட வேண்டும். இதைத்தான் நம்ம பிடிவாதம் என்று கூறுகின்றோம். அடுத்தது தாமசத்தை கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.